Good evening, family and friends. Shanta and I would like to invite you for our meeting this evening. Berean Disciple Studies, and the title is The Secret Behind a Blessed Life. உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வேளையிலும் சாந்தாவும் நானும் உங்களை இந்த பெரியன் பைபிள் ஸ்டடீஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். It's a very encouraging title that the Lord has put in my heart. The Secret Behind a Blessed Life. ஒரு அருமையான ஒரு தலைப்பினை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த மாலை வேளையில் பேசுவதற்கு. ஒரு ஆசீர்வாத வாழ்க்கையின் ரகசியம். When we talk of blessing, it doesn't just mean financial blessings. நாம் ஆசீர்வாதம் என்று கூறும் பொழுது வெறும் பொருளாதார ஆசீர்வாதம் மட்டும் குறிப்பது அல்ல. We might have enough money, enough properties, so many things we might have in this world, but we may not have peace. போதுமான அளவு பணம், போதுமான அளவு செல்வந்தம் இருக்கலாம், அநேக காரியங்கள் போதுமான அளவு இருக்கலாம், ஆனால் போதுமான அளவு சமாதானம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Are we able to lead a worry-free life? கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? So this is where when Jesus preached in the Sermon on the Mount, he called it Beatitudes. So the attitudes of being blessed. நாம் கவலை இல்லாமல் இருப்பதை குறித்துதான் தேவன் அந்த மலை உபதேசத்தில் அவர் Beatitudes, அதாவது நம்முடைய மனப்பான்மை குறித்து அங்கு பேசி இருக்கிறார். So staying blessed, being blessed is a happy situation where we don't worry about anything and we know that God takes care of us and we have peace in our heart. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், பாக்கியசாலிகளாக பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்பதற்கு தேவன் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். ஆகவே நாம் சந்தோஷமாக இருப்பதுதான் அதன் அர்த்தமாகும். As the foundation for what we are going to speak later, I want to dwell on two big miracles that God did to the people of Israel. நான் இன்று பேசுவதற்கு அடிப்படையாக தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த பெரிய அற்புதங்கள் ரெண்டை உங்களிடம் பேச போகிறேன். Let us first read verse number 2, Exodus chapter 14. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை முதலாவதாக நாம் படிக்கலாம். Then the Lord said to Moses, "Tell the people of Israel to turn back and encamp in front of Pihahiroth, between Migdol and the sea, in front of Baal-Zephon. You shall encamp over against it by the sea." நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையில் பாளையம் இறங்குவீர்களாக. So God is very specific to say, stay near Baal-Zephon. Now what is Baal-Zephon? இந்த பாகால் செபோனுக்கு அருகே நீங்கள் பாளையம் இறங்க வேண்டும் என்று தேவன் கூறினார். இந்த பால்-செபோன் என்கிறது என்ன? The Lord had made a mockery of all the gods that the Egyptians had worshipped. The river Nile and the sun and the Heki, that is the frog, everything that they worshipped. And the last god that remained was Baal-Zephon. தேவன் எகிப்து தேசத்தில் எகிப்தியர்கள் வழிபட்ட எல்லா தேவர்கள் தேவதைகளை அவர் கேலி பொருளாக்கி விட்டார். கடைசியாக இருந்த ஒரே ஒரு தேவன், அவர்களுக்குரிய தேவன் இந்த பால்-செபோன். So the people of Egypt are very excited and Pharaoh is excited, and now their last resort, they are depending that Baal-Zephon will do something to save them. அவர்களுடைய தேவனாகிய கடைசியாக இந்த பால்-செபோன் அவர்களுக்கு ஏதாவது செய்வான் என்கிற ஒரே ஒரு ஆர்வத்தோடு கூட பார்வோனும் அவனுடைய சேனையும் கிளம்பினார்கள். It was the god of the wind and the sea. இந்த பால்-செபோன் என்பது காற்றுக்கும் கடலுக்கும் உள்ள தேவனாகும். So God takes them exactly where they think is their stronghold and makes a mockery of them. அவர்களுக்கு மிகவும் பலமாய் இருக்கிற இடத்திற்கு தேவன் அங்கே இஸ்ரவேல் மக்களை கொண்டு சென்று அவர்களை எகிப்தியர்களை கேலி செய்கிறார். So all of a sudden the people of Israel realize that the Egyptians in their chariots and horses are coming towards them near the sea.
அவர்கள் இந்த சமுத்திரத்தின் பக்கத்தில் அருகில் இருக்கும் பொழுது எகிப்தியர்களும் அவர்களுடைய சேனைகளும் அவர்களுடைய ரதங்களும் அவர்களை பின்தொடர்கிறது என்று இந்த இஸ்ரவேல் மக்கள் உணர்ந்தார்கள். This was not an ordinary situation either for the people or for the leader Moses. இது மோசேக்கும் சரி அவரை பின்தொடர்ந்த அந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் இது ஒரு சாதாரண நேரமாக கருதப்படவில்லை. So verse 10 clearly tells us that the Israelites were in great fear. 10வது வசனத்தில் அவர்கள் இஸ்ரவேலர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. God has to do something through this leader. இந்த தலைவனின் மூலமாக தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். And God is telling him, be firm. ஆகவே தேவன் நீ தைரியமாக இரு என்று கூறுகிறார். And in fact, in spite of all this, there's a verse which says, in verse 15, the Lord said to Moses, why do you cry to me? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன என்று கூறுகிறார். So there are times when we have to even cry out to God and seek his help. ஒரு சில வேளைகளில் நாம் அழுது புலம்பி தேவனிடத்திலிருந்து உதவி பெற நேரிடும். And if you look at the instruction that God gave at that moment, it really makes everyone laugh. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அறிவுரை அல்லது கட்டளையை நாம் நோக்கும் பொழுது பார்க்கும் பொழுது நமக்கு சிரிக்க தோணுகிறது. Lift up your rod and stretch out your hand over the sea and divide it. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று கூறுகிறார். Such a hard situation, hard to even imagine, but look what the advice or the instruction what God is giving. Just lift your rod and do what you've been called to do. ஒரு கடினமான சூழ்நிலையில் அங்கு மோசே நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் மோசேயை பார்த்து உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்று கூறுகிறார். It's like Moses never debated with God and said, what do you think will happen if I just lift my rod? He simply obeyed the Lord. நான் இந்த கோலை ஓங்கி அந்த சமுத்திரத்தின் மேல் வைத்தால் என்ன நடக்கும் என்று தேவனிடத்தில் அவன் பதிலுக்கு எதுவும் கேட்காமல் தேவன் சொன்னதை உடனே செய்தான். Whether the instruction given by God is simple or it's very hard, everything depends on obedience. தேவன் கொடுக்கிற அறிவுரைகள் கட்டளைகள் அது கடினமாயிருந்தாலும் லகுவாயிருந்தாலும் முக்கியமாக நாம் நோக்குவது என்னவென்றால் கீழ்ப்படியுதல். There is a link between the instruction that God gives, that's the divine side, and what we do. தேவன் கொடுக்கிற கட்டளைக்கும் அவருடைய தெய்வீக கட்டளைக்கும் நாம் செய்வதற்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது. Right? It's the obedience that brings the result that we expect. நாம் எதிர்பார்க்கிற பலன் நம்முடைய கீழ்ப்படிதலில் தான் இருக்கிறது. So I intentionally took a very unbelievable miracle to explain this to you. Now we'll go to the bringing down of the walls of Jericho. ஒரு நம்ப முடியாத ஒரு அற்புதத்தை தான் நான் எடுத்து உங்களுக்கு இதை விளக்க நான் முற்பட்டேன். இப்பொழுது எரிகோ மதில் வீழ்த்தினதற்கு நாம் செல்லலாம். So we go to Joshua chapter 6 யோசுவா 6வது அதிகாரம் and verse 3. 3வது வசனம் 3 to 5. 3லிருந்து 5 வரை. You shall march around the city, all the men of war, going around the city once. Thus shall you do for 6 days. And 7 priests shall bear 7 trumpets of ram's horn before the arks, and on the 7th day you shall march around the city 7 times, the priests blowing the trumpets. 3வது 4வது வசனம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலத்தை ஊத வேண்டும். So what is going on? Just 13 times God said in 7 days they needed to go around the walls of Jericho. 7 நாட்களில் 13 தடவை அந்த எரிகோ மதிலை அவர்கள் சுற்றி வர வேண்டும் என்று தேவன் They கூறினார். had to blow the trumpets and they had to give a big shout. எக்காலங்களை ஊதின பின்
பெரிய ஒரு ஆரவாரம் செய்ய வேண்டும் என்று கூறினார். And when the people obeyed, immediately the walls of Jericho came down. மக்கள் கீழ்ப்படிந்தவுடன் அந்த எரிகோ அலங்கம் இடிந்து விழுந்தது. After being in this ministry for 27 years, I can just round it up. The catchword is obedience. If anybody can obey whatever God says, there will be success, fulfillment in our life. 27 வருடங்கள் ஊழிய பாதையில் நான் நடந்த பின்பு இன்று நான் உங்களுக்கு உண்மையாகவே இந்த கீழ்ப்படிதல் தான் முதலாவது நம்மிடத்தில் அவசியமானது என்று நான் கூற முடியும். அப்படி நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற முடியும். Let's take Father Abraham for example. நம்முடைய விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாமை நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம். God gave him a tough thing to do to offer his son at Mount Moriah. மோரிய மலையில் தன்னுடைய மகனை பலி செலுத்தும்படி ஒரு கடினமான வேலையை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார். He could have thought about it. He could have asked God, what are you doing to the promise that you have given me? No negotiations, but he just obeyed God. தேவனிடத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு வாக்கு கொடுத்தீர் அல்லவா என்று தேவனோடு அவன் பேசி இருக்கலாம். ஆனால் ஒன்றுமே பேசாமல் தேவன் சொன்னதற்கு கீழ்ப்படிந்தான். So Abraham made obedience a regular habit in his life after a period of time. ஒரு காலகட்டத்திற்கு பின்பு ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கீழ்ப்படிதலை ஒரு வழக்கமாக பழக்கமாக கொண்டிருந்தார். So he was never looking in for the facts or information behind what God said he needed to do. தேவன் தன்னிடத்தில் செய்ய சொன்னதற்கு ஒரு காரணங்களோ உண்மையோ அல்லது தகவல்களோ அவன் எதிர்பார்க்கவில்லை. He learned to obey God implicitly. உடனே எல்லாவற்றிற்கும் அவன் கீழ்ப்படிந்தான். In all these years that I have seen and dealt with people as a pastor, generally I find that Christians are able to obey God only when they are under extreme pressure. இத்தனை வருடங்கள் ஊழியத்தில் இருந்து நான் பார்த்தது என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறார்கள். So if when life is normal, if everything is hunky dory, when everything is fine, they take God very casually. எல்லாம் நன்றாக தங்களுடைய வாழ்க்கை செல்கிறது என்றால் அவர்கள் தேவனை அவ்வளவாக பொருட்படுத்துவதில்லை. So Christians are not very eager to obey sometimes. கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு அவ்வளவு ஆவலாய் அவர்கள் செயல்படுவதில்லை. So this is the foundation on which I'm going to build the message for the day. இதுதான் நான் கொடுக்கும் இன்று நான் பேசும் அந்த உபதேசத்தின் அடிப்படையாகும். Ever since the church was started in Acts chapter 2 till this very day, there are two kinds of thinking in the church. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சபை தொடங்கின முதற்கொண்டு இன்று வரை சபைகளில் சிந்திப்பதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன. So God used the Hebrews, the Jewish people, to start the church. தேவன் எபிரேய மக்களை அந்த யூத மக்களை சபையை தொடங்குவதற்கு அவர்களை சேர்த்துக்கொண்டார். In Acts chapter 2. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அதை நாம் காணலாம். So let's call this first method as the Hebrew method of thinking. எபிரேய வழியின் சிந்தனை என்று நாம் கூறலாம். முதலாவது or the Hebrew school of thought. எபிரேயர் எப்படி யோசிப்பார்கள் சிந்திப்பார்கள் அவர்களுடைய வழிமுறை தான் முதலாவது வழிமுறை. So I want to just give you 4 verses to explain the Hebrew thinking. ஆகவே இந்த எபிரேய சிந்தனை முறையை குறித்து 4 வசனங்களை உங்களிடத்தில் நான் கொடுக்க விரும்புகிறேன். So turn with me first to Proverbs chapter 9 verse 10. முதலாவதாக நீதிமொழிகள் 9:10வது வசனம். It's a verse that we all know. எல்லோருக்கும் தெரிந்த வசனம் தான் இது. It says the fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Now I want you to think about this verse. இதை குறித்து சற்று நேரம் சிந்திக்கலாம். How is it possible if a man or a woman fears the Lord, he and she will become a wise person?
ஒரு மனிதனோ ஒரு மகளோ தேவனுக்கு பயப்படும் பொழுது எப்படி ஞானவானாய் மாற முடியும்? So now I want you to think of the miracles, right? The instruction. When you fear the Lord, the result is wisdom. தேவனுக்கு பயப்படும் பொழுது அதன் பலன் ஞானம். See, whatever the Hebrews believed that when God said something to them and when they did it, then they were blessed. They got what they asked for. அவர்கள் தேவனிடத்தில், அந்த எபிரேய மக்கள் தேவனிடத்தில் ஏதாவது ஒன்று கேட்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழிமுறையை கூறினால் அதற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் கேட்ட பலனை அடையலாம் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். So to become a wise person in life, we don't have to read any books, we don't have to have knowledge. Just the fear of the Lord is going to lead us to the beginning of wisdom. நாம் ஞானவானாய் மாற வேண்டும் என்றால் நாம் புத்தகங்கள் அதிகமாக படிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தருக்கு பயப்பட்டால் போதும். So hidden between the instruction and the result, there is always obedience in Hebrew thinking. தேவன் கொடுக்கும் கட்டளைக்கும் அவர் அளிக்கும் பலனுக்கும் நடுவில் ஒன்று ஒளிந்து கொண்டிருக்கிறது, அதுதான் கீழ்ப்படிதல். So in the same way in Proverbs chapter 1 verse 7 it says, the fear of the Lord is the beginning of knowledge. அதே போல் நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று கூறப்பட்டிருக்கிறது. So the Hebrews, when they feared the Lord was able to give them wisdom and knowledge. இந்த எபிரேய மக்கள் தேவனுக்கு பயப்படும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் அளித்தார். So let me give you another verse, Proverbs chapter 8 verse 13. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தையும் பார்ப்போம். The fear of the Lord is hatred of evil. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். So everything, a blessing on the right hand side depends on what we have been asked to do. நாம் ஆசீர்வாதம் ஒரு பக்கத்தில் பெற வேண்டும் என்றால் தேவன் நம்மை ஏதோ மறுபக்கத்தில் செய்ய சொல்லுகிறார். So a relationship between God and progress in our Christian walk depended just on obedience. ஆகவே தேவனோடு கூட ஐக்கியமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதும் கீழ்ப்படிதலில் தான் அமைந்திருக்கிறது. So let me give you the last verse, Psalm 111 verse 10. கடைசி வசனமாக இதை குறித்து சங்கீதம் 111 10வது வசனம். So even in the Psalms, the psalmist has the same Hebrew knowledge. இந்த சங்கீதத்திலும் சங்கீதக்காரன் இந்த அறிவையே பெற்றிருக்கிறார். The fear of the Lord is the beginning of wisdom. A good understanding have all those who practice it. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தியுண்டு. So all those who practice the fear of the Lord will have good knowledge, wisdom and understanding. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஞானமும் அறிவும் நற்புத்தியும் இருக்கும். After the Acts 2 experience, when the 120 people were filled with the Holy Spirit, from that moment the believers or the apostles or the disciples slowly began to hear the voice of God. அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த 120 பேர் மேல் வந்து இறங்கின பின் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவ பயத்தில் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தார்கள். So if you are going to follow the Hebrew pattern of thinking, if we read the word of God and hear the voice of God and obey the voice of God, there's going to be great success, fulfillment, we being able to do the will of God through the wisdom we receive from Him. ஆகவே எபிரேய சிந்தனை வழிமுறையின்படி நான் வேதத்தை படித்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு
அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கும். நாம் தேவனுடைய சித்தத்தை முழுமையாக நாம் செய்வதற்கு அது லகுவாக இருக்கும். So now when the church began to expand, it went to new territories. இந்த சபை விரிவடைந்து நிறைய இடங்களுக்கு அது சென்றது. So it slowly went to a place called Greece. கிரேக்க நாட்டுக்கு அந்த சபை சென்றது. And when you talk of the Greek culture, we are talking all the time about philosophy. இந்த கிரேக்க கலாச்சாரம் என்று நாம் கூறும் பொழுது நாம் தத்துவங்களை பற்றி பேச வேண்டும். So the church got impacted with the Greek culture. ஆகவே இந்த கிரேக்க கலாச்சாரமானது சபையில் தாக்கத்தை உண்டு பண்ணினது. So the teachings of Socrates, Plato, Aristotle slowly began to invade the church. சாக்ரட்டிஸ், புளூட்டோ, அரிஸ்டோட்டல் இந்த மூவரின் உபதேசங்கள் சபைக்குள்ளாக ஊடுருவ ஆரம்பித்து விட்டது. Now these people, they never worshipped a living God. As you know, in Greece it was only all the idols. கிரேக்க மக்கள் ஜீவனுள்ள தேவனை அவர்கள் தரிசிக்காமல் வழிபடாமல் சிலைகளை விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தார்கள். But the Hebrews, right from the beginning, they worshipped Yahweh or Jehovah, a God with whom they had a relationship. ஆனால் எபிரேய மக்களோ யாவே ஜெகோவாவை அவர்கள் வழிபட்டார்கள். எப்பொழுதும் தேவனோடு கூட ஒரு ஐக்கியம், ஒரு உறவு அவர்களுக்கு இருந்து கொண்டிருந்தது. Most of the servants of God, including the prophets, they were able to hear the voice of God and act accordingly. தேவனுடைய பிள்ளைகள், முக்கியமாக தீர்க்கதரிசிகள், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன் பிரகாரம் அவர்கள் செயல்பட அவர்களால் முடிந்தது. Now, because of the Greek influence, instead of obedience to whatever God said, now the people began to run after information. இந்த கிரேக்க கலாச்சாரம் சபைக்குள் வந்த பின்பு அவர்கள் ஜீவனுள்ள தேவனை பார்த்து அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு பதிலாக அவர்கள் தகவல்கள் சேகரிப்பதற்கு சென்று விட்டார்கள். They have learned to go for knowledge based, information based, and not relationship based or obedience based. ஆகவே அவர்கள் தகவல்கள் சேகரிப்பதில் தான் முக்கியத்துவம் செலுத்துகிறார்களே ஒழிய தேவனோடு கூட இருக்கும் ஐக்கியத்தை குறித்தும் தேவனுக்கு கீழ்ப்படிதலும் அவர்களுக்கு முதன்மையாக தோன்றுவதில்லை. The great miracles that God did in the Old Testament or even in the New Testament is when people had a relationship with Him. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவன் அற்புதங்களை செய்தார் என்றால் அந்த மக்கள் தேவனோடு ஒரு நெருங்கிய தொடர்பு, ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்பட்டார். A Christian has to receive, in my opinion, supernatural blessings because we serve a supernatural God. ஒரு கிறிஸ்துவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். ஏனெனில் நாம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவனை தான் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். That's what you see in the life of the disciples. சீஷர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் அதை தான் பார்க்கிறோம். Whenever they had time, they all met and prayed, and the Bible says as they prayed together, there was an earthquake. எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அவர்கள் ஒன்று கூடி ஜெபித்தார்கள். அப்படி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது என்று வேதம் கூறுகிறது. So they continuously had a relationship with God, heard the voice of God and obeyed the voice of God, and that was the secret of their ministry, secret of their success. அவர்கள் எப்பொழுதும் தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் இருந்தார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். அதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதுதான் அவர்களுடைய ஊழியத்தில் அவர்களுக்கு பலனை கொண்டு வந்தது, அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்தது. So the secret of success, as we Christians think, lies in our obedience. நாம் தேர்ச்சி பெறுவது என்றால், ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் முக்கியமாக நாம் கருத வேண்டியது என்னவெனில் கீழ்ப்படிதல். So I would recommend Hebrew thinking to you. ஆகவே நீங்களும் எபிரேயர்களை போல் சிந்திக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். Information cannot help.
இந்த மாதிரி தகவல்கள் அது வந்து நமக்கு உதவுவதில்லை. Only God can help. தேவன் மட்டும்தான் நமக்கு உதவி And we are Christians. நாம் கிறிஸ்தவர்கள். And we are called to know Christ. நாம் தேவனை அறிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And we are called to have a relationship with Christ and hear the voice. அவரோடு கூட ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாகி அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். So what am I talking about today? ஆகவே இன்று நான் உங்களிடத்தில் என்ன பேசுகிறேன்? Obedience is the key. கீழ்ப்படிதல்தான் மிகவும் முக்கியமான திறவுகோல். Every miracle in the Bible, before that you see there are two things: faith, obedience, faith, obedience, faith, obedience. They go together. ஒவ்வொரு அற்புதங்கள் நடப்பதற்கு முன்பாக இரண்டு காரியங்கள் இருக்கின்றன. வேதத்தில் நாம் படிக்கும் பொழுது அந்த இரண்டு காரியங்கள் என்னவென்றால் விசுவாசமும் கீழ்ப்படிதலும். Just God and you can make a majority. நீங்களும் தேவனும் ஒரு பெரிய சேனையாக இருக்கலாம். You don't need the crowds by your side. உங்களோடு ஒரு பெரிய கூட்டம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. So that is how I want to inspire you. No matter how many years you have walked this Christian walk, it's all about God and how much time you spend with Him, how you learn to hear His voice and obey His commandment. You will see the glory of God in your life. எத்தனை வருடங்கள் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் நடந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. எல்லாவற்றிற்கும் முக்கியமானது என்னவென்றால் தேவனோடு ஒரு நெருங்கிய ஐக்கியம் இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படித பொழுதுதான் நீங்கள் ஆசீர்வாதம் பெற முடியும். So the secret behind a blessed life is obedience to God. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு பின் இருக்கும் ரகசியம் என்னவென்றால் தேவனுக்கு கீழ்ப்படிதல். So it's my sincere hope and prayer that you would learn to hear the voice of God. நீங்கள் அனைவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்பதுதான் என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. We do not serve idols. We have a God who speaks to us. நாம் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் அல்ல, பேசுகிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். Hebrew thinking. எபிரேய சிந்தனையின் முறை. Obedience is a priority. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் முக்கியம். God bless you.